எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2024 ஆண்டு சனிக்கிழமை திருநாள். இந்நாள் சங்கடஹர சதுர்த்தி நன்னாள். சித்திரை மாதத்திலே வரக்கூடிய, அதுவும் சனிக்கிழமையில் இடம்பெறக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி திருநாளாக இந்நாள் வருகிறது. பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே ரொம்ப விசேஷமாக நாம் சொல்லுவோம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உரிய விரத வழிபாடாக இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளாகப்பட்டது பார்க்கப்படுகிறது. இந்நாளில் மனதார விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து அவரிடத்திலே உங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டிக் கொண்டால் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களை சேரும் அப்படின்னுட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் விநாயகருக்குரிய இந்த சங்கடஹர சதுர்த்தி விரத வழிபாட்டு முறை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த சங்கடஹர சதுர்த்தியாகப்பட்டது அமைகிறது என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள் அப்படிங்கிற நாளில் செய்யக்கூடிய முதல் விஷயம் தீபம் ஏற்றுவது. இந்த தீபங்கள் வீட்டின் ஐஸ்வர்யம். தீபங்களை பயன்படுத்தி மட்டுமே உங்களால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலான உயர்வினை அடைய முடியும். வெறும் தீபங்களை பயன்படுத்துறதுனால மட்டுமே உங்களால் மிகப்பெரிய அளவிலான யோகங்களையும் பெற முடியும். இந்த தீபத்தில் சில திரவியங்களை ஊற்றுறோம். அதில் விநாயகருக்கு உரிய திரவியமாக பார்க்கப்படுவது தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்ற சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பொதுவாக நம்ம வீடுகளில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதில்ல. பெரும்பான்மையான மற்ற தெய்வங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தீபத்தை சொல்றதில்ல. பட் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஆகப்பட்டது ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம். அதை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம். நெய் தீபம் ரொம்ப உன்னதமான உத்தமமான தீபம். முதல் நிலையில் இருக்கிறது நெய் தீபம் தான். ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம். ஸோ நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நல்லெண்ணெய் தீபம் சொல்கிறது, விளக்கெண்ணெய் தீபம் சொல்கிறது, இந்த மாதிரியான தீபங்கள் முதல்ல முடிஞ்சால் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா ஒரு ஜோடி, அதாவது 2 மண் அகல் விளக்குகளில் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க. ஜோடி விளக்குகளிலே தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தித்தால் எல்லா விதமான விருப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுவது. பொதுவாக விநாயகருக்கென்று தனியான துதிகள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் என்று நிறைய இருக்கு. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள் அல்லவா, நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தேர்வு செஞ்சு, காயத்ரி மந்திரம் கூட தேர்வு செஞ்சு அந்த மந்திரத்தை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் தாமரை மணி மாலையை பயன்படுத்தியோ அல்லது ஸ்படிக மணி மாலையை பயன்படுத்தியோ ஜபம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் ஜபம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். பொதுவாக தாமரை மணி மாலையாகப்பட்டது எல்லாருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். இந்த தாமரை மணி மாலையில் எக்கச்சக்கமான ஆற்றல்கள், சக்திகள் எல்லாமே இருக்குது. இது நம்ம வீட்டில் இருந்தால் கூட பரிபூர்ணமான நன்மைகள் யாவுமே உங்களால் பெற முடியுங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. அடுத்தது ஸ்படிகமணி மாலை அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்படிகமணி மாலையை பற்றி சொல்லணும்னா ஒருவரினுடைய வாழ்க்கையிலே
எட்டாத உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என விரும்பினால் ஸ்படிகமணி மாலை ஜபம் மிகப்பெரிய அளவில் பயன் தரும். வாழ்க்கையில் கஷ்டம் 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 மட்டும்தான் அப்படிங்கிறவங்க ஸ்படிகமணி மாலையை வச்சு ஜபம் பண்ணி பாருங்கள். அற்புதமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள். ஸோ சங்கடகர சதுர்த்தினால நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம். முதல் விஷயம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ஒரு ஜோடி ஏற்றுவது. 2வது தாமரை மணி மாலையில் ஜபம் செய்கிறது. சுவாமியினுடைய நாமங்களை ஸ்லோகங்களை சொல்லி ஜபம் செய்கிறது. இந்த 2 நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். எக்கச்சக்கமான ஏராள நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் யாரெல்லாம் தீபம் ஏற்றலாம்? யார் வேண்டுனாலும் ஏற்றலாம். அதிலும் சந்திரனினுடைய ராசிக்காரர் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஏற்றலாம். சந்திரனினுடைய நட்சத்திரக்காரர்கள் ஏற்றலாம். சந்திர புத்தி சந்திர திசை நடப்பவர்கள் ஏற்றலாம். அதே மாதிரி சந்திர பகவானினுடைய பரிபூரண அருள் வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா மனோகாரகன் தாய்க்குரிய கிரகம் என்று சொல்வது சந்திரன். ஒரு கட்டத்திலே சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். சந்திரன் கெட்டுவிட்டால், சந்திரன் உங்களுக்கு கெட்டு போய்விட்டால் கண்டிப்பாலும் உங்களுடைய லைஃப்ல மனதளவில் நீங்க வீக் ஆயிடுவீங்க. சந்திரன் கெடக்கூடாது. சில பேர் பாருங்க, புயலே வந்தாலும் அசால்ட்டா நிற்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் சந்திரன் பலமா இருப்பார். மனோதிடத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அதனாலதான் அவரை மனோகாரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம். மனதளவிலே வலிமையும் ஆற்றலையும் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான விவேகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான். ஸோ மனதை திடப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நீங்கள் அடைய வேண்டும் என்றாலும் சங்கடகர சதுர்த்தியில் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்க. மாலை சந்திர தரிசனம் கட்டாயம் செய்யுங்க. மேற்கு அடிவானிலே தோன்றக்கூடிய சந்திர பிறையை பார்த்து நமஸ்காரம் செய்து அந்த சந்திரனை வணங்கி பிறகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று மாலை வேளையிலே வானில் தோன்றும் அந்த சந்திரனை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி பார்த்து வேண்டிக் கொண்டால் விரும்பியது யாவும் கிடைக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கும், தொழில் ரீதியான பிரச்சனை நீங்கும், பண ரீதியான பிரச்சனை நீங்கும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்பினால் இந்த சில விஷயங்களை கடைபிடியுங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தியில் நிச்சயமாக நீங்கள் செய்து பார்த்து சிறந்த பலனினை பெற்று பயனினை அடையுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திர பகவான் ஸோ மனதை திடப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நீங்கள் அடைய வேண்டும் என்றாலும் சங்கடகர சதுர்த்தியில் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்க. மாலை சந்திர தரிசனம் கட்டாயம் செய்யுங்க. மேற்கு அடிவானிலே தோன்றக்கூடிய சந்திர பிறையை பார்த்து நமஸ்காரம் செய்து அந்த சந்திரனை வணங்கி பிறகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று மாலை வேளையிலே வானில் தோன்றும் அந்த சந்திரனை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி பார்த்து வேண்டிக் கொண்டால் விரும்பியது யாவும் கிடைக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கும், தொழில் ரீதியான பிரச்சனை நீங்கும், பண ரீதியான பிரச்சனை நீங்கும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்பினால் இந்த சில விஷயங்களை கடைபிடியுங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தியில் நிச்சயமாக நீங்கள் செய்து பார்த்து சிறந்த பலனினை பெற்று பயனினை அடையுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நீங்கள் செய்து பார்த்து சிறந்த பலனினை பெற்று பயனினை அடையுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.